ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுல வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்மளாக வீட்டில் வந்து கூடு செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி நீங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த தொட்டி வந்து எதுக்காக லவ் பேர்ட்ஸ்க்கு வைக்கிறோன்னா அது தூங்குறதுக்கான ஒரு இடம் வேணும். அது போக இந்த தொட்டிக்குள்ளே கொஞ்சம் மஞ்சி எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா அது போய் படுத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு மண்பானை மாதிரி வச்சு போட் மாதிரி வச்சு அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து நம்ம சின்னதாக கீழே எதுக்காக வள வைக்கிறோன்னா அதிலேருந்து வேஸ்டேஜஸ் எல்லாம் விழுகிறப்போ இந்த தகரத்தை நம்ம சிம்பிளாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் வாட்டர் வந்து கண்டிப்பாக வச்சிடணும். தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் என்ன ஃபுட் கொடுக்குறோன்னா கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஒரு சில தலைகளையெல்லாம் கட் பண்ணி போட்டுருவோம். இந்த மாதிரி பானையில் வந்து சைடில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அது உள்ளே போய் உட்காந்துக்கும். அது போக ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தால் அதுக்கும் போர் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி இடையில வச்சோம்னா வந்து உட்காந்துக்கும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் கலராக வந்து இருக்குது. இதுதான் மஞ்சள் கலர் குருவி, அது பச்சை கலர் குருவி. பார்த்திங்கன்னா இது கண்ணை, இது வந்து ஒயிட் கலர் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. லவ் பேர்ட்ஸ் பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் செடியெல்லாம் வளர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து நான் கஷ்டப்பட்டு வீட்டில் செடியெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி டெய்லியும் வளர்த்துட்ருக்கேன். இதுக்கான பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இதுக்கு தண்ணி ஊற்றுறக்கே வந்து டெய்லியும் வந்து எனக்கு காலையில் இது ஒரு வேலையாக இருக்கும். காலையிலையும் சாயங்காலம் 2 நேரம் வந்து நான் தண்ணி ஊற்றுவேன். பார்த்திங்கன்னா செடிகள் இன்னும் ஒரு கூடு இருக்குது, அந்த கூடையும் நான் தரேன். பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சட்டி மாதிரி தொங்க விட்டு அதில் செடியெல்லாம் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. இங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கூடெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் குருவி தான் இருக்குது, சத்தம் போடுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வெள்ளை குருவி இருக்கா. இது வந்து தூக்கணாங்குருவியோட ஒரு கூடு எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். பார்க்க தேங்காய் நார் மாதிரியே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வைக்கிறத மட்டும் இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். எல்லோரும் வாங்கி ஆசைக்கு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. கரெக்டாக தண்ணி ஊற்ற விட்டால் செடி காஞ்சிரும். குருவிக்கு தனியாக ஃபுட்டு கொடுக்கணும். அது போக கரெக்டாக வந்து எறும்பெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து குட்டி குட்டி குருவி, அதுக்குள்ளே வந்து குட்டி போட்டிருக்கு. அதுக்குள்ளே வந்து குட்டி குருவிஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கேருந்து வர்றப்ப செடிகள்லாம் வந்து இங்கேருந்து பார்ப்போம். இது வந்து 4Kல இருக்குது. 4Kல வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டி குட்டி குருவி வச்சிட்டிங்கன்னா அது கத்திக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நேச்சுரல் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். சிட்டிக்குள்ள இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்காலஜிக்கலாக வந்து ஒரு ஃபீல் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 2 வெள்ளை குருவி குறுகுறுன்னு பார்க்குது. இங்கே 2 இருக்குது. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.